ஓம் நம சிவாய மக்களே, எப்படி இருக்கீங்க? நலமா இருக்கீங்களா? நாம என்ன பார்க்க போறோம் அப்படின்னா, குழந்தைகள் உங்க வீட்டில் இருக்காங்களா? அவங்கள நல்லொழுக்கத்தோடு வளர்ப்பது எப்படி? இன்னைக்கு நாம பார்க்க போற விஷயமே அது மட்டும்தான். என்ன, அதுக்கு முன்னாடி சின்னதா ஒரு திருக்குறள் பார்த்துடலாம். கற்க கசடற கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. இந்த குறளுக்கு எல்லோருக்குமே பொருள் தெரியும். கற்க கசடற, அதாவது படிக்கணும். எதை படிக்கணும் அப்படின்னா, கசடு அறுக்க கத்துக்கணும். நல்லா புரிஞ்சுக்கணும். கசடு அறுக்க கத்துக்கணும். கசடுன்னு சொல்லக்கூடியது நம்ம உடம்புல இருக்கக்கூடிய தேவையற்ற கழிவுகளை குறிக்கும். ஏன்னா, ஒரு புத்தகத்தை கசடு இல்லாம படிச்சுக்கணும்னு நினைச்சுக்கிட்டீங்கன்னா அது உங்களுடைய விருப்பம். அந்த மாதிரி கிடையாது இது. கற்க கசடு அற. நம்ம உடம்புல இருக்கக்கூடிய கழிவுகள் எல்லாமே எப்பயுமே வெளியேற்ற கத்துக்கணும். கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக. கசடுகளை வெளியேற்றத்தக்கவாறு எப்பொழுது ஒரு மகன் நிற்கின்றானோ அப்ப திடகாத்திரமான நோய் நொடியற்ற வாழ்க்கை வாழ்வான் அப்படிங்கிறது இந்த பொருளுக்குரிய விளக்கம். கற்க வேண்டிய நூல்களை நல்லா கதை படிச்சு அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு இது சொல்றாங்க. அதுவும் எடுத்துக்கலாம், பொருந்தும்படி தானே இருக்கு கருத்துக்கள் எல்லாம். அதனால ஒன்றும் தவறு கிடையாது. இன்றைய செய்திக்குள்ள போவோம். குழந்தைகளை வளர்க்குறது எப்படி? ஏன்னா இப்ப படிச்சுட்டு இருக்காங்க, நல்லா படிக்க மாட்றாங்க, ஊர் சுத்துறாங்க. இவங்களை எப்படி நம்ம வழிக்கு கொண்டு வர்றது? முதல்ல நீங்க எளிதில் செய்யக்கூடியதை நான் சொல்றேன். முதல் விஷயம், தாய் தந்தையர் குழந்தைங்க முன்னாடி ஒருபோதும் சண்டையிடக்கூடாது. ரெண்டாவது, உங்களோட குழந்தைகளை மதிக்க கத்துக்குங்க. மூன்றாவது, அவர்கள் முன்பு யாரிடமும் மதிப்பு குறைவாக அல்லது தரம் குறைவாக நடந்துக்கிறாங்க. இதெல்லாம் சாதாரணமாகவே செஞ்சிடலாமே. ஏன்னா இதெல்லாம் ஏற்கனவே இருக்கு, அதையும் தாண்டி என்னுடைய குழந்தை படிக்காம இருக்கு அப்படின்னில உங்க குழந்தைகளுக்கு நீங்கள் நிறைய விளையாட கற்றுக் கொடுங்கள். என்னடா விளையாட கற்றுக் கொடுங்கன்னு சொல்றேனே அப்படின்னு நினைக்கலாம். இன்னைக்கு இருக்க உலகத்துல நிறைய குழந்தைகள் போனும் கையுமா தான் அலையுது. பள்ளிக்கூடத்துக்கு போனாலும் போன் கொண்டு போறாங்க. ஏன்னா இந்த உலகத்தை ரசிக்க கற்றுக் கொடுங்க. ஏன்னா வெளியில வெட்ட வெளிக்கு கூட்டிட்டு போங்க. அந்த இடத்துல நின்று வானத்தை நோக்கி பார்த்துட்டு சுத்தி இருக்க இயற்கையை எடுத்து காட்டுங்க. இதெல்லாம் செஞ்சா சரியா போகுமா அப்படின்னு கேட்டா கண்டிப்பா கிடையாது. இதையும் தாண்டின ஒரு செய்தி இருக்கு. அது என்ன அப்படின்னா, உங்களுடைய குழந்தைகளுக்கு நல்ல சூழ்நிலையை, அதாவது சூழலை உருவாக்கி கொடுக்க வேண்டிய கடமை மட்டுமல்ல, நல்ல உணவுகளை சமைத்து கொடுத்து அவர்களை நல்ல ஆரோக்கியத்தோடு வளர்ப்பதிலும் சில கடமைகள் அடங்கியிருக்கு. ஒன்றும் இல்லை, ஒரு குழந்தை முன்னாடி ஒரு கோழியை வெட்டி சமைச்சு அந்த உணவை சாப்பிட சொல்லி ருசி பார்த்து சாப்பிடு, நல்லா இருக்கா எப்படி இருக்குன்னு கேட்கும் பொழுது அந்த குழந்தை கொஞ்சம் உயிர்கொள் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பாவம் இல்லை அப்படின்ற ஒரு எண்ணத்தோட வளர்ந்துருவோம். அப்போ ஒரு சமுதாயத்துல ஒரு சில விஷயங்கள் பாவம் இல்லாமலே போயிடுது. இன்னைக்கு கொலை கொள்ளை ஏகப்பட்ட அட்டூழியங்கள் நடக்குது. இத்தனைக்கும் காரணம் ஏதோ ஒரு இடத்துல ஒரு தாயும் தந்தை இருந்தார். முதல்ல நாம செய்யக்கூடிய உணவுகள் எந்த முறையில் செய்யப்படுகிறது? அசைவ உணவா இருந்தால் கண்டிப்பான முறையில் அந்த உணவுக்கு உரிய செயல்பாடுகள் குழந்தைகளுக்கு சமைக்க வேணா தெரிஞ்சுக்கலாம். மற்றபடி அது எங்க இருந்து வருது அப்படிங்கிற செய்தி அவங்களுக்கு தெரியக்கூடாது. ஒரு குறிப்பிட்ட வயதுக்கு பின்பு இது எப்படி செய்யுதுன்னு அவங்க கத்துக்கணும், தேடி கத்துக்கணும். அப்படிதான் இருக்கணும். மீன்களை வளர்க்க கத்துக் கொடுங்க. ஏன்னா அதே மீன்களை
சுட்டு சாப்பிட கற்றுக் கொடுக்கறத விட வளர்க்க கற்றுக் கொடுங்க. அது மூலமாக பெருக்க கற்றுக் கொடுங்க. மீன்களை தூண்டில் போட கற்றுக் கொடுக்கறது உயர்வான குணம் தான், நான் இல்லைன்னு சொல்லலை. ஒரு குறிப்பிட்ட காலத்துக்கு பின்னாடி அந்த மீன்கள் இல்லாமல் போச்சுன்னா என்ன செய்வாங்க? அதனால மீன்களை வளர்க்க கற்றுக் கொடுத்து பழகுங்கள். ஒன்றும் இல்லை, நல்ல இன்னைக்கு இருக்கக்கூடிய அசைவ உணவுகளை நல்லா சுவைச்சு சாப்பிட்டுட்டு அதிகாலையில் எழுந்து தன்னோட பின்புற முதுகு தண்டுவடத்தை தொட்டு பார்த்தேன்னு சொன்னா உஷ்ணம் அதிகமாக இருக்கும். அப்படி இருக்கும் பொழுது அவங்களுக்கு அடிப்பாகத்திலிருந்து ஏற்படக்கூடிய வெப்ப காற்றாகப்பட்டது தலைக்கு ஏறும். அந்த வெப்ப காற்று தலைக்கு ஏறிடுச்சுன்னா அவங்களோட மூளை எல்லாமே ஒரு வித அழுத்தத்துக்கு உள்ளாகும். அப்ப அவங்களுக்குள்ள மந்தத்தன்மை வரும். நீங்க கொடுக்கக்கூடிய உணவு உடம்பில் வெப்பத்தை உண்டு பண்ணக்கூடாது. சும்மா குழந்தை வளர்ப்புன்னு சொல்லிட்டு சாமியார் ஒரு டாபிக் எடுத்து போடுறான்னு சொன்னா, பிள்ளை குட்டி பெத்துக்கல, கல்யாணம் காட்சி பண்ணல, இவனுக்கு என்ன தெரிஞ்சிடும் அப்படின்ற கேள்வி நிறைய பேர் கிட்டோம். சும்மா அதுதான், ஒரு மனிதனுக்கு அடியில, அதாவது மூலாதார பகுதி, பிறப்புறுப்பு இருக்க பகுதி, இல்லாட்டி முதுகு தண்டுவடத்தோட அடிப்பகுதி, இந்த பகுதியில் அழுத்தம் உண்டாச்சு அப்படின்னா நீண்ட நேரம் உட்காந்துட்டே இருந்துட்டு வரக்கூடிய குழந்தைகள் ஓடி ஆடி விளையாண்டா மட்டும்தான் அந்த அழுத்தம் விடும். ஏன்னா இல்லை, அந்த அளவுக்கு வேகமாவது நடக்கணும். அவங்கவுங்களோட உடைகளை மற்ற பாத்திரங்களை அவங்கவுங்களே கழுவ சொல்லுங்க. உழைப்புனா என்னன்னு சிறு வயதில் கற்றுக் கொடுத்து விடுங்க. பிறக்கிறாங்க, இறக்குறாங்க. உழைப்பை கற்றுக் கொடுக்காம அவங்களுக்கு சுகபோகத்தை மட்டும் அனுபவித்துக் கொண்டிருந்தால் அவர்கள் நல்ல மதிப்பெண்களை பெறுவது கடினம்.